அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இணைந்து தமிழக அரசை சஸ்பெண்ட் செய்ய முடியும், தேர்தல் வந்தால் டிஸ்மிஸ் செய்ய முடியும் என்று திருச்சியில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்தார். நாங்களே சஸ்பெண்ட் செய்ய முடியும் அந்த அரசை, நாங்களே டிஸ்மிஸ் செய்ய முடியும் அந்த அரசை தேர்தல் வந்தால். அதுதான் சொன்னேன். கொலை வழக்கில், கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சர், குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்றைக்கு தலைமைச் செயலாளர். இவர்கள் 2 பேருமே அந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக எங்கள் போராட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். எங்கள் போராட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்டே போனால் அந்த பேச்சு அடிபட்டு போகும். இப்போ கடந்த 3 நாட்களாக அந்த நிலைதான் ஆகியிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் 82,000 பேர் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 2013 எழுதினவங்க 7 வருஷத்துக்குள்ள அவங்க பணிக்கு போகணும், இல்லைன்னா மீண்டும் தேர்வு எழுதினவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ முடியுது, அடுத்த மாதத்தோடு முடியுது. ஆக அவர்களுக்கு கூட அவங்க வேலை அடிக்கவில்லை. ஆனால் 7,500 ரூபா சம்பளத்துக்கு வாருங்கள் என்று இப்போ அழைத்தார்கள். அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு 10,000 தருகிறேன் வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த 10,000மும் வேண்டாம், எங்களுக்காகத்தான் அவங்க போராடுறாங்க, வேலை வேணும்னு சொல்லி. ஆகவே நாங்களும் அவர்களோடு சேர்ந்து போராட போகிறோம் என்று அவங்களை அறிவித்து விட்டார்கள்.